10ஆம் இடத்துக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலம், இந்த கால சர்ப தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகவும், இந்த மாதம் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுங்கள். ஒரே வார்த்தை, ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர போகிறீங்க. இந்த மாதமே அதுக்கான முடிவு தெரியும் சாமி. 18 ஆண்டுகள் நாம் ஏற்பட்டிருந்த கேஸ் சார்ந்த விஷயங்களோ, சட்ட வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த 18 வருஷமும் இழுத்து நம்மளை போட்டு சாவடிச்சுருந்தால் சொத்து சார்ந்த விஷயமாகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், இந்த விஷயத்துலேருந்து இந்த மாதமே நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரும் சாமி. சொத்துக்கள் மீதான பிரச்சனை இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான மாறுறதுக்கான மாதமாக இந்த மாதமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் சுகஸ்தானம் கெடாமல் இருக்கணும். எப்பவுமே 12 2 எப்பவுமே கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது தான். 12ஆம் அதிபதி சூரியன் அல்லவா நம்மளுக்கு. அவர் சூரிய பகவான் உச்சமடையும் போது சுகஸ்தானம் 8ல் வரும் பொழுதெல்லாம் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். லாட்டரி யோகங்களோட திடீர்னு அடித்தாலும் அடிக்க அந்த மாதம். அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தே சொல்ல முடியாது. 12 விரயம் என்று சொன்னாலும் அதுவும் சுகஸ்தானம் தான். சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாகவும், சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான காலமாகவும் இந்த மாதம் இருக்க போதையா. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த மாதம் நான் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சாமி. வங்கியில் லோன் வாங்கிட்டு இருந்தாலோ, அந்த தொந்தரவான விஷயத்தை நாம் அனுப்பிச்சிருந்தாலோ, அதில் ஒன் பை ஒன் நாம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய அமைப்பு தான். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? சித்திரை மாதம் நம்மளுக்கு தொடக்கும் பொழுதெல்லாம் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு தான். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் 5 கிரகங்களின் கூட்டமைப்பில் அமர்ந்திருந்தார். நம்மளுக்கு 12ஆம் அதிபதி அவர் தான். இப்போது திருப்பி 8ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தரும். சின்ன உபாதைகளும் தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். ஐயா, அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கும், சின்ன உபாதைகளை தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம். 8ல் சூரியன் இருந்தாவே உடலில் கொஞ்சம் பிரச்சனை தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் உடலுக்கு தொந்தரவு, இந்த ஷோல்டரு, வலது கால் வலது கை, இதெல்லாம் ஷோல்டரில் ஏதோ பிடிச்சிருக்கிற மாதிரியோ இல்லை சின்னதாக வலி இருக்கிற மாதிரி தோணுங்கள். உடலில் கொஞ்சம் தொந்தரவு தரக்கிற அமைப்புகளும் இருக்கும். வயிறு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பிரச்சனை தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். கன்னிராசிக்கு மற்ற கிரகங்களின் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்ல 7ஆம் இடத்துல வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய தடையோடு வெற்றி பாதை. அதாவது சனி, சுக்கிரன், சூரியன், அதாவது சனி, ராகு, சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த மாதம் முழுவதும் 7ஆம் இடத்துல இருக்கிறதும், ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு, நம்ம ராசிநாதனே இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு செல்வதும், அதனால தான் தொந்தரவான விஷயங்களும் உடல் தொந்தரவான விஷயங்களும் கொஞ்ச நாளைக்கு மனசில் ஒரு பயம் இருக்கிற மாதிரியே இந்த மாதம் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்துக்கு குறை இருக்கா சாமி? அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம்தான். வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று இருப்பதும், 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காலம், இந்த கால சர்ப தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுங்கள். ஒரே வார்த்தை, ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. இந்த மாதமே அதுக்கான முடிவு தெரியும் சாமி. 18 ஆண்டுகள் நாம் ஏற்பட்டிருந்த கேஸ் சார்ந்த விஷயங்களோ, சட்ட வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த 18 வருஷமும் இழுத்து நம்மளை போட்டு சாவடிச்சுருந்தால் சொத்து சார்ந்த விஷயமாகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், இந்த விஷயத்துலேருந்து இந்த மாதமே நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரும் சாமி. சொத்துக்கள் மீதான பிரச்சனை இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான மாறுறதுக்கான மாதமாக இந்த மாதமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் ஒரு நல்லவை நடக்கிறதுக்கான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் அளவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் வெளியேறத்துக்கும், நாம் இடம் விட்டு இடம் செல்றதுக்கான காலமும் சித்திரை மாதமே அதுக்கான அமைப்பு எல்லாமே நீங்கள் செய்ய போகிறீங்க. ஐயா, வேலையில் மாற்றிக்கலாமா? மாற்றிங்க. இடம் மாற்றம் செய்து கொள்ளலாமா? வீடு செய்து கொள்ளலாமா? மாற்றிக்க சுவாமி. அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடச்சின்னா, ஐயா என்னை வெளியூர் மாற்றிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக கையெடுத்து கும்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரம் நல்லா இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அவை எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு. ஒரு 14 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும் சாமி. டக்குன்னு அதுக்கு மாறுறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். விரைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பும்
அது தொந்தரவான விஷயங்கள் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் தொந்தரவு கொடுக்கும். இருந்தாலும் இந்த தடை, டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சுகஸ்தானம் கெடாமல் இருக்கணும். எப்பவுமே 12 2 எப்பவுமே கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது தான். 12ஆம் அதிபதி சூரியன் அல்லவா நம்மளுக்கு. அவர் சூரிய பகவான் உச்சமடையும் போது சுகஸ்தானம் 8ல் வரும் பொழுதெல்லாம் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். லாட்டரி யோகங்கள் கூட திடீர்னு அடித்தாலும் அடிக்க அந்த மாதம். அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தே சொல்ல முடியாது. 12 விரயம் என்று சொன்னாலும் அதுவும் சுகஸ்தானம் தான். சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாகவும் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான காலமாகவும் இந்த மாதம் இருக்க போதையா. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. இந்த மாதம் நான் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சாமி. வங்கியில் லோன் வாங்கிட்டு இருந்தாலோ அந்த தொந்தரவான விஷயத்தை நாம் அனுப்பிச்சிருந்தாலோ அதில் ஒன் பை ஒன் நாம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய அமைப்பு தான். பிரச்சனையான விஷயங்கள் இனிமேல் நம்மளை தொடர்றதுக்கான அமைப்பும் இல்லை. ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஓரளவுக்கு இந்த மாதத்துலேருந்து வெளிப்பட்டு வெளித்தழுவிங்க. நிறைய பேருக்கு தலையாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் போன மாதத்துலேருந்து. அவையோடு இப்பொழுது இந்த ஒரு மாதம் கழித்து இந்த சித்திரை மாதம் வந்த பிறகு அந்த பிரச்சனைலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க. உங்களால் தாங்க பிரச்சனை, எங்களால் தாங்க பிரச்சனை, இதே மாற்றி மாற்றி கணவனும் மனைவியும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த விஷயம் கூட இப்போ அது மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏற்பட போகுது. ராகு பகவான் இடம்பெறக்கூடிய காலம் வருது. அந்த கால சர்ப தோஷத்திலேருந்து விடுபடக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த சித்திரை மாதத்தோடு அவங்க விடுபட்டு வெளியே செல்லிட போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக போகுது. ஐயா, வேலையிலேயும் மாற்றங்கள் நிறைய கிடைக்க போகுது சாமி. புதிய மாற்றங்களையும் புதிய செயல்கள், புதிய ஊர்கள், புதிய நண்பர்கள் எல்லாம் உருவாக போகிறாங்க. தொந்தரவான விஷயத்துலேருந்து இது வரைக்கும் தொந்தரவுலேயே நான் மாட்டியிருந்தேன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா. கன்னிராசிக்காரங்களுக்கு இது உறுதியாக சொல்கிறேன். கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வந்து தொந்தரவான விஷயத்துலேருந்து வெளியே வரப்போகிறீங்க. இந்த மாதம் அதுக்கான தேவைகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் மாற்றிடுவீங்க. அதுக்காக இறைவன் நம்மளுக்கு வழிபடுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்க போது. செயல் திட்டங்கள், கடன் வாங்காமல் அடுத்தவருக்கு ஜாமீன் போடாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆசை வார்த்தை காட்டக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத விஷயத்தில் போய் வியாபாரத்தில், ஆளே தெரியாத இடத்துல வியாபாரத்தில் போடுறது பணத்தை, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. இந்த மாதம் அதுக்கான அறிகுறிகள் காட்டக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் துட்டு கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான காமிப்பு இல்லவே இல்லை சுவாமி, பார்த்துங்க. வந்து கேட்பாங்க. பெண்களால் சின்ன சின்ன பிரச்சனை உருவாகக்கூடிய அமைப்பு. அதனால் கணவன் மனைவி உறவாகட்டும், தாய் தந்தையார் உறவாகட்டும், அதில் கொஞ்சம் கவனத்துடன் நடந்துங்க. தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் வரும். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இந்த குடல் பிரச்சனையோ அல்லது குடல் சார்ந்த விஷயங்களோ, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ எதனா இருந்தால் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சற்று உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். நீர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் இந்த சித்திரை மாதத்தில் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக உங்கள் அமைப்பெல்லாம் வேடி வந்துடுவீங்க. 100க்கு 100 பாகம். அதாவது கஷ்டமான பாதையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கப்பெறும். தொந்தரவு விஷயம், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வேலை வாய்ப்பு இவையெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது சாமி. வருமானம் நன்றாக இருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. வீண் அலைச்சல்களும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும்.